என்ன லைலா, நீ வச்ச நேத்தி கடனை அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன்கிட்ட கேட்டதுக்கு நீ அமைதியா நிக்கிற? ஆமாண்ணே, நான் தான் பாகமரியாளுக்கு நேர்ந்துக்கிட்டேன். அம்மாவை அப்படி பார்க்க மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சா, அதனால தான் இனிமே அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நேர்ந்துக்கிட்டு காலையில 5 மணிக்கெல்லாம் கிளம்பி 6 மணிக்கெல்லாம் கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். ஓ அப்படியா, சரிப்பா சரிப்பா. ஆமா ஆமாப்பா சுப்பிரமணி, வேற எங்கே போக போறேன்? என்னத்தையோ புள்ள ஆசைப்பட்டு நேர்ந்திருக்கா, நேர்த்தி கடனை அப்பப்ப செஞ்சு முடிச்சிடணும்ல. அதனாலதான் காலையிலேயே எல்லாருமா சேர்ந்து போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்தோம். விபூதி எடுத்து தரேன், பூசரியா? எனக்கு விபூதி அடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், லைலா இது ஓம் பர்சான் பாரு. ஐயோ ஆமாண்ணே, இது என்னோட பர்சு தான். வீட்டுக்கு வந்ததுல இருந்து இதை காணும்னு நான் தேடிக்கிட்டே இருந்தேன். இது எப்படின்னு உன்கிட்ட கிடைச்சிச்சு? நீங்க போன கோயிலுக்கு இன்னைக்கு வேற யாரும் பெருசா போகலையாம். நீ பொங்க வச்ச இடத்துக்கு பக்கத்துல தான் இந்த பர்ஸு கிடந்துச்சுன்னு கோயில் பூசாரி எனக்கு போன் அடிச்சு 12B பஸ்ஸில் பர்ஸை கொடுத்து விட்றேன், நீ வாங்கிக்கப்பா சுப்பிரமணின்னு சொன்னாரு. நானும் ராம்நாடுக்கு அந்த வழியை தான் போயிட்டு வந்தேன்னா வர்ற வழியில 12B பஸ்ஸை நிப்பாட்டி இந்த பர்ஸை வாங்கிட்டு வந்தேன். ஓம்பிட்டு தானம்மா, பத்திரமா இருக்குல்ல எல்லாம்? மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாற்றணும், கத்திரி இவரை காப்பாற்றணும், கத்திரி. அப்பனே ஐயனாரே, எல்லா மக்களையும் நல்லபடியா வைக்கணும்ப்பா. எந்த குறையும் இல்லாம என் மக்கள் எல்லாம் சந்தோஷமா நிம்மதியா மனநிறைவோட இருக்கணும். அதுக்கு நீதான்ப்பா அருள் புரியணும். என்னது இது, ஏதோ மணிப்பரசு மாதிரி இருக்கு. ஆஹா, ஏதோ பொம்பளை பிள்ளைய வந்தது விட்டுட்டு போயிருச்சு போல் இருக்கே. யாரு விட்டுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறது? உள்ள பணம் எதுவும் இருக்கான்னு தெரியல. அட, காலையில கோயிலுக்கு வந்த பங்கசம்மாவும் அவங்க பொண்ணு போட்டாவும் அப்ப இவங்க விட்டு பரிசாத்தான் இருக்குமோ? எப்படி கொடுக்கறது? அவங்க போன் நம்பர் கூட தெரியாதே. அவங்க இல்லைன்னா என்ன, அதான் சுப்பிரமணி நம்பர் இருக்குல்ல, அவன்கிட்ட அடிச்சோம்னா என்ன ஏதுன்னு விவரத்தை சொல்லலாம். ஐயனார் கோயில் வாசலுக்கு வந்தான் இதை தொலைச்சிட்டு போயிட்டோம்னு மன வேதனையோட யாரும் வீட்டுக்கு போகக்கூடாது. ஐயனார் கோயிலில் கிடக்கிற எல்லாத்துக்கும் நம்ம தானே பொறுப்பு. காசு இருந்தாலும் இல்லைனாலும் பொருளை சேர்க்க வேண்டியவர்கிட்ட சேர்த்துறணும். இல்லைன்னா அந்த ஐயனே நம்மளை மன்னிக்க மாட்டாரே. போனை அடிச்சு பார்ப்போம். அப்பா, அம்மா நோட்டு கேட்டாங்கல்ல, இந்த கடையிலேயே நோட்டெல்லாம் வச்சிருக்காங்கப்பா. இதுல ஒரு நோட்டு வாங்கிக்கிட்டுமா? ஆமா, அம்மா கணக்கு எழுத நோட்டு கேட்டான்னு சொன்னில, பேனாவும் வாங்கிருமா, அப்புறம் அதுக்கு வேற திட்ட போற? வீட்லயே நிறைய பேனா இருக்குப்பா, அதுல ஒன்னு அம்மாக்கு கொடுத்துக்கிறேன். நோட்டு இது ஓகே தானே? கணக்கு எழுத தானம்மா, இந்த நோட்டு போதும், உள்ள வை. உனக்கு ஏதாவது வேணும்னாலும் வாங்கிக்க நிம்மி. இல்லப்பா, எனக்கு எல்லாமே வாங்கிட்டேன், அவ்வளவுதான் முடிஞ்சது. இன்னைக்கு கிளம்பலாமா? சரிம்மா சரிம்மா, வா போவா வா. என்ன இந்த நேரத்துல கோயில் பூசாரி அடிக்கிறாரு? ஹலோ ஐயா. தம்பி சுப்பிரமணி தானே? ஆமா ஆமாங்க ஐயா, நான் சுப்பிரமணி தான் பேசுறேன், சொல்லுங்க. இல்லப்பா சுப்பிரமணி, கோயில் வாசல்ல பேக்கு ஒன்ன தங்கச்சி போட்டுட்டு போயிட்டாங்க போல. எடுத்து பார்த்ததுல அம்மா போட்டாவும் தங்கச்சி போட்டாவும் இருந்துச்சு. அதை எப்படி கொடுக்கறதுன்னு விவரம் தெரியாம போன் அடிக்கிறேன். எப்படிப்பா கொடுத்து விடுறது? எங்கே கொடுத்து விட்டா வாங்கிக்கிருவிய? பூசாரி ஐயா, அம்மா தங்கச்சிலாம் கோயிலுக்கு வந்தாக. என்னப்பாச்சு? யாருப்பா? இருத்தா கேக்குறேன் இரு. ஐயா, எல்லாரும் காலையில கோயிலுக்கு வந்திருக்காங்க. ஆமாப்பா சுப்பிரமணி, நீ தான் கோயிலுக்கு வாப்பா போய் பொங்க வச்சு சாமி கும்பிட்டுட்டு வருவோம்னு கூப்பிட்டதுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு வர முடியாதுன்னு சொல்லிட்டியாம்ல. என்னது, கோயிலுக்கு கூப்பிட்டு நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேனா? அப்படின்னு உங்கள்கிட்ட யாரையா சொன்னது? உங்க அம்மாவும் தங்கச்சியும் தான் சொன்னாங்க. தாய்க்கு தலைமைய நீங்க வராம சாமி கும்பிடுறது அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுல்லப்பா. எங்க போகலைனாலும் போனாலும் குலதெய்வம் கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை முக்கியமா வரணுங்கிறது அந்த ஆண்டவன் கட்டளை. உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. குலத்தை வளர்க்குற தெய்வமே குலதெய்வம் தான்ப்பா. குலதெய்வத்துக்கு அப்புறம் தானே மற்ற தெய்வங்கள் எல்லாம். நீ எப்பேற்பட்ட இடத்துக்கு போய் புண்ணியம் தேடினாலும் குலதெய்வம் ஆசீர்வாதம் இல்லாம அணுக்கோட அசையாதுன்னு உனக்கு தெரியாதா சுப்பிரமணி? என்ன வேலை இருந்தாலும் கோயிலுக்கு வந்துட்டு போயிருக்கலாம்லப்பா. குடும்பத்தோட வந்து சாமி போட்டு பொங்க வச்சா தானே நல்லா இருக்கும். தப்பு தான் பூசாரி ஐயா, என் மேல தப்பு இருக்குதான், நான் சரி பண்ணிக்கிறேன். இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன் பூசாரி ஐயா. சரிப்பா, அப்ப 12B பஸ்ல நான் இந்த பர்ஸை கொடுத்து விடுறேன். நீங்க யாராவது ஆளுக்களை விட்டு ராம்நாட்ல வந்து பர்ஸை வாங்கிக்கிற சொல்றீங்களா? ஐயா, நீங்க பஸ்ல கொடுத்து விடுங்க. நானும் ஒரு சோழியா ராம்நாடுக்கு தான் வந்திருக்கேன். நானே வாங்கி கொண்டு போய் தங்கச்சிட்ட கொடுத்துறேன். நீங்க அயத்தராம யார்ட்டையாவது கொடுத்து விட்டுட்டு எனக்கு போன் அடிங்க. சரிப்பா, ரொம்ப நல்லது. அப்ப நான் வைக்கிறேன். அது வந்துப்பா சுப்பிரமணி. அந்த பூசாரி பேதியில போவா நம்மளுக்கு இப்படி ஆப்பு வச்சு விட்டுட்டானேம்மா. இப்ப என்னம்மா பண்றது? அதை தாண்டி நானும் முழிச்சுக்கிட்டு கிடக்கேன்.
என்ன லைலா, போற இடத்துலயே பொருளெல்லாம் வச்சுட்டு வந்துட்டீன்னா எப்படி? கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது, பத்திரமா கவனமா இருக்கணும்ல. அண்ணே அது வந்து ஏமா, குலதெய்வம் கோயிலுக்கு போற நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம என்ன கூப்பிடாமலே போயிட்டியல்ல. இவ்வளவுதான் நீங்க என் மேல வச்சிருக்கிற பாசம் என்னம்மா? ஐயா சுப்பிரமணி, அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. நான் என்ன காரணத்துக்காக கூப்பிடலைன்னு கேளு. காரணத்தை தான் பூசாரி கிட்ட தெளிவா சொல்லிருக்கீங்களேம்மா. எனக்கு வேலை இருந்துச்சு, அதனால நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன்னு. அம்மா, அந்த பூசாரி எல்லாத்தையும் ஒண்ணு விடாம ஒப்பிச்சிருப்பான் போல் இருக்குமா. இப்ப என்னம்மா பண்றது? சுப்பிரமணி, நான் பெத்த மயனே, உன்னை கூட்டிட்டு போக கூடாதுன்னுலாம் ஒண்ணும் இல்லடா. உன்னைய கூப்பிட்டா அன்னைக்கிலேயவும் கூப்பிடணும். எல்லாரும் குடும்பமா வந்தா தானப்பா நல்லா இருக்கு. அவ நம்ம கூட வரவும் மாட்டா, அந்த பிள்ளையில விடவும் மாட்டா. அதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு தான்டா அம்மா கூப்பிடாம விட்டுட்டேன். பரவாயில்லம்மா, நல்ல தெளிவாத்தான் சமாளிக்கிறீன்னு. உங்க வயித்துல பிறந்துக்கிட்டு எனக்கு அந்த அளவுக்கு தெளிவில்லையே. நான் ரொம்ப நாளா முட்டா பயலால இருந்திருக்கேன். ஏன்டா அப்படி எல்லாம் பேசுற? உன்னை கூட்டிட்டு போக கூடாதுனாப்பா நான் போகாம இருந்தேன். உன் பொண்டாட்டி வச்சிருக்க வரிசையில தானடா நான் கூட்டிட்டு போகல, உன்னைய கூப்பிடல. என் பேத்தியலோட நான் சந்தோஷமா குடும்பமா போகணும்னு தானப்பா ஆசைப்படுவேன். உன்னை எந்த இடத்துலடா அம்மா ஒதுக்கி பார்த்திருக்கேன். ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? அம்மா மனசு கஷ்டப்படாதடா சுப்பிரமணி. ஆமாண்ணே, அம்மா சொல்றது உண்மைதான். நாங்க கூப்பிட்டா மட்டும் மைனி என்ன உடனே வரைஞ்சு கட்டிக்கிட்டு வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்கவா போறாங்க? மைனியோட சேர்ந்து போனா அம்மா கிடா வெட்டி சாமி கும்பிடணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க தெரியுமா? மைனி வராததுனால தான் வெறும் பொங்கலை மட்டும் வச்சுட்டு வந்துட்டோம். அடேங்க அப்பா, மைனிய நான் ஒன்னா வந்திருந்தா அம்மா ரெட்டக்கடா வெட்டிருப்பாங்க போல் இருக்கே. என்னம்மா லைலா அப்படித்தானே சொல்ற? இல்லை நாப்பா சொல்ற. அம்மா நெசமா அப்படித்தான்டா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என் பேத்தி என் மருமக மையனோட சந்தோஷமா போய் உனக்காக அந்த ஐயனார்ட்ட வேண்டிக்கிட்டு ரெட்டக்கடா வெட்டி ஊருக்கே சாப்பாடு ஓடணும்னு அம்மா ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தா சுப்பிரமணி. ஆனா உன் பொண்டாட்டி தான் எதுக்குமே ஒத்து வர மாட்டாளே. என் பொண்டாட்டிட்ட வந்து வாமா கோயிலுக்கு போவோம்னு கூப்பிட்டு அவ ஒத்து வராம இருந்தா நீங்க இம்பிட்டு பேசலாம். என் பொண்டாட்டிக்கிட்டயோ என்கிட்டயோ வான்னு கூட ஒரு வார்த்தை கூப்பிடலையம்மா. அப்புறம் என்கிட்ட கிடா வெட்டி ஊருக்கே சோறு வர்றது. கூப்பிட்டு அசிங்கப்படுறதுக்கு கூப்பிடாமலே போயிட்டு வந்துரும்னு தான்டா போயிட்டோம். சும்மா சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்காதியம்மா. என்ன கிறுக்கு பையன் நினைச்சீங்களா? சுப்பிரமணி, 4 நாளைக்கு முன்னாடியே பிளான் பண்ணி காரை வர சொல்லி காருக்கெல்லாம் காசு செலவழிச்சு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்திருக்கிய. அதுவும் பொங்க வச்சு சாமி கும்பிட்டு உன் மருமையனுக்கு தலப்பா கட்டி மரியாதை பண்ணிட்டு வந்திருக்கிய. எல்லாத்தையும் பூசாரி என்ன சொல்லாம இருந்தார் நினைச்சீங்களா? அன்னைக்கு அவர்கிட்ட கேட்டதுக்கு என் மயனுக்கு வேலை இருக்கு, அதனால அவன் வர முடியாதுன்னு என் மேல பழிய தூக்கி போட்டிருக்கிய. அப்ப என்ன ஒரு நெஞ்செழுத்தா இருந்தா குலதெய்வம் கோயிலுக்கு பெத்த மையன் என்னைய கூப்பிடாம வாழ போன அந்த பிள்ளைய அடுத்த வீட்டுக்கு போனவளைய கூட்டிட்டு போவிய. அப்ப என்ன ஒரு திமிரு உங்களுக்குலாம்? என்னைய அடுத்தாலாவும் என்னைய வேத்தாலாவும் என்னைய ஒதுக்கணுங்கிறதுனால தானே ஒதுக்கிப்பிட்டிய. கேட்டா அது நொட்டை இது நொட்டைன்னு பேச்சு வேற என்ன? அண்ணே, நான் கூட இவ்வளவு நேரமும் நீ கோயிலுக்கு கூப்பிடலைங்கிறத நினைச்சுதான் கோவப்படுறேன்னு நினைச்சேன். இப்பதானே புரியுது. கோயில்ல என் புருஷனுக்கு மரியாதை செஞ்சதுனால தான் நீ கோவப்படுற, அப்படித்தானே? என்னது, ஏன் புருஷனுக்கு மரியாதை செஞ்சாங்களா? அது சரி. 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அவன் பரதேசி பைய, பிச்சைக்கார பைய, திருப்பூரிக்கு நாயி, 50,000 ரூபாய் காசு ஆட்டையை போட்டுட்டு போய் கட்டுன பொண்டாட்டியவும் மாமியா வச்சு சோறு ஓட்ட மாமியாலையும் தவிக்க விட்டுட்டு போன அந்த பரதேசி அவன் உனக்கு இன்னைக்கு ஏன் புருஷன். ஒவ்வொருக்கு நல்லது கெட்டதை எடுத்து பார்த்து நீங்க கஷ்ட நஷ்டத்துல இருக்கையில வந்து உதவி நின்று ஒன்னா கூட நின்று நான் இருக்கும்னு தைரியம் சொன்னவன் என்ன உங்களுக்கு பார்க்கையில எவனையோ மாதிரி தெரியுது என்ன? அது சரி 1000 தான் இருந்தாலும் கட்டுன புருஷன் தான் எல்லாம்ங்கிறத காட்டிவிட்டியல்ல கடைசியில. அண்ணே, நான் அப்படி சொல்லல. நீ எதுக்கு இப்ப கோவப்படுற? அவ கடக்காடா கூறு கட்டவ. எந்த நேரம் எதை பேசணும்னு அவளுக்கு ஒரு கூறுவாறு இருக்காது. சரியான செம்ம செனியம் பிடிச்ச நாய். அதை கண்டுதானே புருஷனை வச்சு வாழ துப்பு இல்லாம இங்க வந்து கிடக்கு. அவ பேசுறதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்கிறாதப்ப. அவ யாரு? உனக்கு மூத்த உள்ள மாதிரி. நிம்மிக்கு முன்னாடி அவளை தானடா புள்ள மாதிரி பாத்துக்கிட்டு இருந்த. அவள்லாம் உனக்கு ஒரு ஆளா? கழுதை என்னத்தையும் வாய்க்கு வந்ததை உளறிட்டு போகுது, விடு. அவ பேசுறத போய் பெருசா எடுத்துக்கிட்டு இருக்க. அண்ணே சாரிண்ணே, ஏதோ வாய் தவறி டக்குன்னு வந்துருச்சு. நீ எதுவும் தப்பா எடுத்துக்கிறாதுன்னு. அந்த ஆளை இப்பவும் நான் விரட்டி தானே அடிக்கிறேன். அவன் வந்து இருக்கிறது கூட எனக்கு பிடிக்கல. டக்குன்னு நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு வேகத்துல பேசிவிட்டேன். எதுவும் நீ பெருசா எடுத்துக்கிறாதுன்னு. சாரிண்ணே. ஆமா சுப்பிரமணி, இந்த கோயில் பிரசாதம் சாப்பிடாம இருக்க கூடாது. 2 வாய் சாப்பிட்டுட்டு போய இந்த பொங்கச்சோறு அம்மா ஊட்டி விடவ. இந்த சோத்தெடுத்து வாயில வச்சா இங்கனையே விக்கிக்கிட்டு செத்தாலும் செத்துருவோமா. அந்த மொல்ல மாதிரி பயலுக்கு கொடுக்குற மரியாதையை கூட இந்த வீட்டில் பெத்தமையை எனக்கு கொடுக்கல. எனக்கு இந்த வீட்டில் இனிமே என்னம்மா இருக்கு? போதும்மா, நீங்க எனக்கு கொடுத்ததும் போதும், நீங்க எனக்கு செஞ்சதும் போதும். சுப்பிரமணி என்னத்த மச்சான் கூப்பிட கோவமா போறாரு?
எல்லாம் இந்த பிச்சைக்கார நாயால வந்ததுமா. இவனுக்கெல்லாம் தலப்பா கட்டி மரியாதை பண்ணணும்னு ரொம்ப அவசியமா? இவனுக்கு மரியாதை செய்யுங்க, இவனுக்கு மரியாதை செய்யுங்க. அங்க நின்னுக்கிட்டு மாஞ்சுக்கிட்டு நிக்கிற. இப்ப பாரு, எல்லா சொத்துக்கு அதிபதியான அவன் எப்படி அசிங்கப்படுத்திட்டு போயிட்டான்னு. இனிமே அவ்வளவுதான். இனிமே உன் மயனுக்கும் உனக்கு எதுவுமே இல்ல. ஒட்டுள்ள உறவு இல்லைன்னு முடிச்சுட்டு போறது மாதிரி போயிட்டான். போ, இனி என்ன பண்ணுவ? என்ன சத்த, என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. மாடு கத்திக்கிட்டு இருக்கு. நீங்க கட்டாந்திரையில போய் வேலையை பாருங்க. நான் உங்களுக்கு அப்புறம் விவரத்தை சொல்றேன். இல்லத்த, மச்சானும் கோவமா போனாரு. எல்லாத்துக்கும் காரணமே நீ தானடா. வெறும்பைய. நீங்க போங்க, போங்க போய் வேலையை பாருங்க. சரிங்க அத்தை. அம்மா, இந்த வெறும்பையில கைக்குள்ள வச்சுக்கணும்னு இவனுக்கு மரியாதை செஞ்சு நம்ம கைக்குள்ளேயே அடங்கி நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா அவனை விட்டுட்டோமேமா. விடு, அவன் என்னமோ ஓவரா பேசிட்டு போறேன். அவன் பேசுறதுக்கெல்லாம் நம்மள ஆளே. அம்மா, என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? காரியம் பெருசா வீரியம் பெருசானா காரியம் தான் பெருசுன்னு நீ தானமா சொல்லுவ. இப்ப நீனே எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்க. அவன் பொண்டாட்டி பக்கம் சாஞ்சிட்டான்னா மொத்த சொத்தும் அவன் பொண்டாட்டிக்கே போய் சேர்ந்துருமா. நம்ம பக்கம் இருக்கும்போதே நைஸ் நாப்புல எழுதி வாங்கிக்கணும்னு நீ தானே சொன்ன. பெர்ரி, எங்க உயர போறியா? செவத்துல அடிச்ச பந்து மாதிரி நம்மகிட்ட தாண்டி திரும்பி வரணும். நம்ம காலடியில தாண்டி வந்து கிடக்கணும். பாத்துக்கிறவன் விடு. அவன் பேர்ல சொத்து இருக்குன்னு தெரிஞ்சா தானே. தெரியறதுக்கு முன்னாடியே எப்படி எழுதி வாங்கணுமோ அப்படி வாங்கிடுவா இந்த பங்கசம். நீ ஏன் கவலைப்படுற? ஆமா, நீனும் தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி இதே விஷயத்த திரும்ப சொல்லிக்கிட்டே தான் இருக்க. ஆனா 6 மாசமா சொல்லு மட்டும்தான் இருக்கு, செயல்ல ஒண்ணும் இல்லையே. அப்புறம் எங்கிட்ட நம்ம பேருக்கு வந்து கிடைக்கும்? அடியே, புருஷனும் பொண்டாட்டியும் அன்னோடியமா ஒத்துமையா இருந்தா தாண்டி நம்மளால ஒன்றும் காரியம் சாதிக்க முடியாது. ரெண்டையும் கீரையும் பூனையுமா அடிச்சுக்கிட்டு தானே கிடக்கு. இந்த நேரத்துல 2 நாளைக்கு கூட்டிட்டு வந்து கறியும் ஜோரியுமா ஆக்கி போட்டு வக்கனையா வளைஞ்சு கொடுத்தோம்னா வேலை முடிஞ்சிட்டு போகுது. அவன் நாய் மாதிரி நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அம்மான்னு நான் சொல்றதே வேலை வாக்குன்னு என் காலடியிலே கிடப்பேன். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. சொத்து நம்ம பேருக்கு கண்டிப்பா வரும். கூடிய சீக்கிரமே அம்மா நடத்தி காட்டுறனா இல்லையான்னு பாரு. ஆமா, இதையே தான் நீ வருஷம் ஃபுல்லா சொல்லிக்கிட்டு இருக்க. போமா. எல்லாம் இந்த காலி பர்சால வந்தது. 10 ரூபா காசு கூட இல்ல. ஆனா போன் நம்பர்ல இருந்து போட்டோ வரைக்கும் எல்லாத்தையும் உள்ள வச்சு அடுக்கி கொண்டு போய் அங்க வச்சுட்டு வந்துட்டேன். ஷோ கடவுளே, எங்க இருந்துதான் எனக்குன்னு வென வருமோ தெரியல. அடடே, வாங்க சம்மந்தி வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. வாங்கம்மா, வாங்க. அம்சா, அத்தை, இங்க ஓடியா இங்க யாரு வந்திருக்கான்னு வந்து பாரு. என்னங்கக்கா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. என்னது இது திடுதுப்புன்னு சொல்லாம கொல்லாம கூட இப்படி வந்து நிக்கிறியே? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. வாங்க உள்ள வாங்க. அப்பு, சிவா, வாயா உள்ள வா. ஆண்டி, அம்சா, நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன் ஆண்டி. இரு வீட்டார் அழைப்புன்னு பத்திரிக்கையை 2 வீட்லயும் சேர்ந்து தானே அடிச்சிருக்கோம். நேத்து நைட்டு தான் பத்திரிக்கை கொண்டுட்டு வந்து ஜீவா கொடுத்தான். அதோட தான் சரின்னு காலையிலேயே கிளம்பி கொண்டு வந்து கொடுத்துட்டு வரலாமேன்னு குலதெய்வம் கோவிலுக்கு போய் வச்சு சாமி கும்பிட்டுட்டு உங்களுக்கும் கொடுக்கறதுக்காக வந்துட்டோம். அப்படியா, பத்திரிக்கை வந்துருச்சுங்களா? சரிம்மா, வெளியிலேயே நின்று பேசிட்டு இருக்கீங்களே, வாங்க உள்ள வாங்க. அப்போ வாயா. அம்சா, கூட்டிட்டு வா. வாங்கம்மா, வா ஜீவா. ஓய், கல்யாண பொண்ணு, கல்யாண கலை வந்துருச்சு போல் இருக்கு. அப்படிங்களா சார்? உங்களுக்கும் தான் மாப்பிள்ளை கலை வந்துருச்சு. நிஜமாவடி? என் முகத்துல தெரியுதா? ஆமா, கண்ணெல்லாம் நல்லா ஷைனிங்கா க்ளோ ஆயிட்ட ஜீவா. மாப்பிள்ளை மாதிரி சும்மா ஜம்முன்னு இருக்கீங்களே. ஏய் நூடுல்ஸ் மண்டை, நீனும் ரொம்ப அழகா இருக்கடி. அம்சா, ஆண்டோ வரையாத்தா. அதானே பார்த்தேன். உங்க அத்தை ஒரு 5 நிமிஷம் தனியா நின்னு பேச விட மாட்டாங்களே. ஆமா, நைட்டு ஃபுல்லா பேசிட்டு தானே இருந்தோம். இன்விடேஷன் வந்துருச்சு, கொடுக்க வரேன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. சர்ப்ரைஸ். இந்த மாதிரி சர்ப்ரைஸா வந்தா தானே உன் முகத்துல தெரியுற சந்தோஷத்தை முழுசா பார்க்க முடியும். முன்னாடியே சொல்லி வச்சுட்டு அந்த மாதிரி கிக்கு கிடைக்குமா? ஐயா, ஆளை பாரு, ரொம்ப வலிக்கிட்டு தொடச்சிக்கோ. வா உள்ள போலாமா? வா போலாம் வா. உறக்கமில்லாமல் அன்பே நான் எங்கும் மேக்கும் போதும். போய் காப்பி ஓட்டு கொண்டுட்டு வாமா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்க்கா, இருக்கட்டும் பரவாயில்ல. இப்பதான் வரும்போது சாப்பிட்டுட்டு வந்தோம். போக அப்படிதான் சொல்லுவாங்க. நீ போய் போட்டு எடுத்துட்டு வா போ. சரிங்க அத்தை. எதுக்குக்கா சிரமப்பட்டுக்கிட்டு? கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கலாம்ல. இருக்கட்டும்ப்பா. சொல்லிட்டு வந்திருந்தீங்கன்னா சாப்பாடே ஏற்பாடு பண்ணிருப்போம். இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். செத்த இடத்துல அம்சா ரெடி பண்ணிடுவா. பத்திரிக்கையை கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டா நீங்களும் கல்யாண வேலையை ஆரம்பிச்சிருவீங்க. அதனாலதான் உடனே லேட் பண்ணாம கொண்டுட்டு வந்துட்டேன்.
ரொம்ப சந்தோஷம்ப்பா. முறுக்கு அதிரசம் 1000 முறுக்கும் 1000 அதிரசத்துக்கும் போடலான்னு பார்க்குறோம். வேற எதுவும் உங்களுக்கு பலகாரம் வேணும், இனிப்பு வகையா வேணும்னா சொல்லுங்க, அதையும் செஞ்சிருவோம். இல்ல கடையில வாங்குறதுனா கூட நீங்க ஒரு கடையை சொல்லுங்க, அந்த கடையில வாங்கி கொடுத்துட்றோம். இல்ல வேற எதுவும் சாமான் சட்டும்னாலும் நீங்க தாராளமா சொல்லுங்க. எதா இருந்தாலும் சிறப்பா செய்யறதுக்கு நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம்ல. ஐயோ, இதுக்கு முறுக்கு அதிரசம் ஒன்று போட்டு சிரமப்பட்டுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டான்னு தானக்கா சொல்லிட்டு போனேன். இருக்கட்டும்மா, நீங்க பெருந்தன்மையா வேணான்னு சொன்னாலும் எங்க கிராமத்துக்குன்னு ஒரு வழக்கம் இருக்குல்ல. பொண்ணு வீட்டுக்காரவங்க காலங்காலமா முறுக்கு அதிரசம் சுட்டு கொடுக்கறது வழக்கம். உங்க சொந்த வந்தங்கள்லாம் வந்துட்டு வெறுங்கையவா வீசிட்டு போவாங்க. அவங்களுக்கு 2 முறுக்கு 2 அதிரசத்தை போட்டு விட்டோம்னா ஜீவா அமுசா கல்யாணத்துல கொடுத்ததுன்னு பெருமையா சொல்லி சாப்பிடுவாங்கல்ல. வந்தவங்களுக்கு என்னத்தையாவது நம்ம கையால கண்டதை கொடுக்கணும். அதுதானே கிராமத்து வழக்கம். அதை நாங்க என்னைக்கு மாத்தக்கூடாதுல்லம்மா. அக்கா, நீங்க ஆசைப்பட்டுட்டீங்களேங்கிறதுக்காக முறுக்கு அதிரசோட நிப்பாட்டிக்கிறீங்க. மற்றபடி எங்களுக்கு எந்த ஸ்வீட்டு பலகாரம்னு எதுவுமே வேணாம். இப்பெல்லாம் யாரு பலகாரங்கள் சாப்பிட்றா? எல்லாருக்கும் பிபி சுகர்னு சின்ன வயசுலயே கிடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குதுங்க. அதனால இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் யாரு சாப்பிட்றா? எல்லாரும் வாங்கி கீழே கொட்டுறதுக்கு அளவோட கொடுத்து அளவான சாப்பாடை அழகா போடலாம்ல. அதுவும் சரிதான், அதுவும் சரிதான். அம்மா, ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஏத்தா, காப்பி ஓடலையாவோ மாமியாளுக்கு? இல்லத்த, வீட்டில் பழம் இருந்தது. அத்தைக்கு வாட்டர்மெலன் ஜூஸ்னா பிடிக்கும், அதனால தான் போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். அது சரி, அது சரி. இப்பவே மாமியால கலக்கிட்டு பண்றியாக்க? குடு குடு குடு. ஆமா, வாட்டர்மெலன் ஜூஸ் ஒண்ணுதான் இருக்கு, இன்னொன்னு மஞ்சள் கலர்ல இல்லாமட்டி இருக்கு. ஏன் ஒண்ணுக்குத்தான் பழம் இருந்துச்சாக்க? இல்லத்த, ஜீவாக்கு வாட்டர்மெலன் பிடிக்காது, அதான் அவனுக்கு ஆரஞ்சு ஜூஸ் போட்டிருக்கேன். பாத்தீங்களாக்கா, என் வீட்டுக்கு வரப்போற மருமக எந்த அளவுக்கு நிர்வாகம் பண்றான்னு. அவன் நிர்வாக திறமையை இந்த ஜூஸ்லயே காட்டிட்டா பாருங்க. அத்தா, என் மருமகன்கிறதுக்காக நான் சொல்லலை. என் அண்ணன் மக அமுசா உண்மையாவே ரொம்ப கெட்டிக்காரத்தனமான புள்ள. இது வரைக்கும் யாருமே அவ வீட்டுக்கு வந்து வயிறு நிறையாம போனதே இல்லைம்மா. யாருக்கு என்ன வேணும், யாருக்கு என்ன செய்யணும்னு குடும்பத்தில் உள்ளவங்க ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து 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 செஞ்சு கொடுப்பா. அவ சாப்பிட்றாலோ இல்லையோ, வீட்டில் உள்ளவங்க அத்தனை பேரும் சந்தோஷமா வயிறார சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறதுல ரொம்ப நல்ல குணம் படைச்சவத்த. அப்படியே எங்க மைனி மாதிரி. அதனால தானோ என்னவோ எங்க அண்ணன் அவளுக்கு அத்தனை அம்சங்களையும் பொருந்தி இருக்கிறதுனால அம்சவேணின்னு பேர் வச்சுட்டு அந்த அழகை பார்க்காமலே போய் சேர்ந்துட்டாரு. ஜூஸ் எடுத்துக்கோங்க அத்தை. கவலைப்படாதீங்கக்கா, உங்க மருமகளுக்கு எந்த குறையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்மா, ஜூஸை குடிங்க. அம்மா, வந்ததுல இருந்து நெடுவாளி அக்கா ஆளையே காணுமே, எங்கேயும் வெளியில போயிருக்காங்களாம்மா? கல்யாண வேலையா தாப்பா அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மா விட்டு வெங்கல பாத்திரம் புறம் கிடந்துச்சு, அதெல்லாம் புதுசு பண்ணி கொண்டுட்டு வந்தா அம்சாவுக்கு சீர் வைக்கலாமேன்னு கொடுத்து விட்டேன். அந்த வேலையா போயிருக்கா. வந்துருவா வந்துருவா, நீங்க ஜூஸை குடிங்க. அம்சா, அத்தைக்கு ஜூஸ் கொடுக்கலையாமா? இல்லைங்க ஆண்டி, அத்தைக்கு கொஞ்சம் சுகர் கூடி இருக்கு, அதனால இப்பதான் கஷாயம் போட்டு கொடுத்தேன். எப்படியும் 1 மணி நேரம் கழிச்சுதான் எதுவும் சாப்பிடணும். நான் அப்புறமே போட்டு கொடுத்துக்கிறேன், நீங்க குடிங்க. அதெல்லாம் கல்யாணத்து வரைக்கும் கருவேப்புள்ள துவையலும் பாவக்காய் கசாயமும்னு போட்டு கொலையா கொண்டுகிட்டு இருக்காளுங்க. என்ன செய்யறது? என் மருமக கல்யாணத்துக்காண்டி எல்லாத்தையும் அனுபவிச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவ போனதுக்கு அப்புறம் பாருங்க, எங்கனக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்தாலும் எல்லாத்தையும் திருடி திண்டு வருவன்ல. கிடைத்த வரமே